பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வாக்குத்தத்த ஆராதனைக்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுதும் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலையில் என்ற கீதத்தை நாம் இணைந்து பாடி மகிமையின் தேவனை நாம் ஆராதிக்கலாம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கன்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டு கன்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டே கர்ச்சிக்கும் சிங்கங்களோ ஓ நாயின் கூட்டங்களோ, கர்ச்சிக்கும் சிங்கங்களோ ஓ நாயின் கூட்டங்களோ, ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவின் நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவின் நெருங்கவும் முடியாது. நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கன்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டே கன்மிக்கும் கீதங்களோ மகிழ்ச்சியின் சப்தங்களோ ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சியின் சப்தங்களோ, கார்மேக ஈரொட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கார்மேக ஈரொட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கன்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டே கன்சிவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். ஆசையில் ஜெயித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கன்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டே கன்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டே பொல்லானின் பொறாமைகளோ மறைவான சதி பலவும், பொல்லானின் பொறாமைகளோ மறைவான சதி பலவும், வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள் யாரையும் அணுகாது. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கன்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டே
கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த அருமையான புதிய மாதத்தை காண செய்த சர்வ வல்லமை தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 11 8வது வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், துன்மார்க்கன் அவன் ஸ்தானத்திலே வருவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான் ஆண்டவராய் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான நீதிமான் அவன் விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி, இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நீதிமான் ஆண்டவரது கட்டளைகளின்படி நடக்கிறதான ஒரு மனிதன். நீதிமான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான ஒரு மனிதன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள், அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் ஒரு ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இக்கட்டுகள் நீதிமானை சூழ்ந்து கொள்ளலாம், ஆனாலும் விடுவிக்கிற தேவன் உண்டு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் அவற்றிலிருந்து அவன் விடுவிக்கப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாயிருக்கும். தர்மையான நாளிலும் ஆண்டவரது இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயம் நமக்கு உண்டு என்று சொன்னால், இதோ நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் சிலுவையிலே நம்ம இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே கழுவி பாவங்களற நம்மை மீட்டு கொண்டு பிதாவுடைய சமூகத்திலே ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் நடத்துகிற உன்னத தேவன் நம்மை இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறார். நம்மை சூழ்ந்த அநேக இக்கட்டுகள் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது பல பொல்லாத மனிதர்கள் மூலமாக, பல பொல்லாத காரியங்கள் மூலமாக, பல சூழ்நிலைகள் மூலமாக, பல சத்துருடைய கிரியைகள் மூலமாக இக்கட்டுகள் நெருங்கி வந்துவிடலாம். ஆனாலும் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்கிற கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாக கடந்து வருபவர். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எருசலேமில் பாதுகாக்கிற தேவன், அவர் வந்து நம்மை விடுவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், வேதத்திலே அநேக காரியங்களை நாம் இதிலே பார்க்கலாம். இக்கட்டுகள் பாவத்தினால் இக்கட்டுகள் சூழ்ந்து கொண்ட சமயத்திலே ஆண்டவராகிய தேவன் கடந்து வந்து நோவா என்ற மனிதனை அந்த ஜலப்பிரயத்திலிருந்து காத்து கொண்டதை, விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நோவாவை காத்து கொண்டவர் நம்மையும் காத்து கொள்வார். இந்த கடைசி நாளிலே பரிதான காரியங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுவார். ஆம், தானியேல் என்று சொல்லப்படுகிறான ஒரு மனிதனை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தானியேல் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கைதியாக கொண்டு செல்லப்பட்ட தானியேல் அங்கே பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டதான தானியேல் தேசத்திலே உயர்த்தப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், அங்கே வேதவசனம் சொல்கிறது, அவனுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் தானியேலோடு இருந்து ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் தருகிற ஆவியானவர். ஆம், தானியேலோடு இருந்து நடத்துகிறவர். ஆவியால் யார் நடத்தப்படுகிறார்கள்? தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் கூட இருப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனம் பரிசுத்த ஆவியால் நிரப்பி நடத்தப்படும் பொழுது அது ஜெயமான காரியமாக இருக்கு. ஏனென்று சொன்னால், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுதும் ஜெயக்கொடியேற்றுகிற ஒரு ஆவியானவர் அவர் நம்மோடு இருந்து ஜெயக்கொடியேற்றுவார். எல்லா காரியத்தையும் ஜெயமாக நடத்துவார்.
அப்படித்தான் இந்த தானியேலோடு இருந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கட்டளையிட்டார். இந்த தானியேல் அந்த இருந்த நாட்களிலே 120 தேசாதிபதிகள் உண்டு, 3 பிரதானிகள் உண்டு. அவர்களை கண்காணிப்பதற்காய் 120 தேசாதிபதிகளையும் கண்காணிப்பதற்காய் 3 பிரதானிகள். அந்த பிரதானிகள் ஒருவனாய் தானியேல் இருந்தான். ஆனால் தானியேல் இருந்த காணப்பட்டான குணம், அது தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாலும் அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுகிற கர்த்தர். உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நிரப்புகிறவர். தானியேலை அப்படித்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பினார், அநேகத்துக்கு அதிகாரியாக்கினார். இதோ தேசம் முழுமைக்குமாய் அதிகாரியாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ராஜா நினைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆனால் அங்கே இருந்ததான மற்ற தேசாதிபதிகள், மற்ற பிரதானிகள் இந்த தானியேல் மீது பொறாமை கொண்டார்கள். அந்த தானியேல் மீது குற்றம் சாட்டுவதற்கு ஏதாவது முகாந்திரம் உண்டா என்று தேடி பார்த்தால் ஒன்றும் அகப்படவில்லை. சத்துருவானவன் நம்மை குற்றம் சாட்டுவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி சுற்றி சுற்றி வருவான். சிறு காரியத்தை கிடைத்து விட்டால் அங்கே தேவ சந்நிதியிலே போய் குற்றம் சாட்டி கொண்டிருப்பான். இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களும் உண்மையாக இருக்கும் பொழுது, இந்த தானியேலைப் போல பரிசுத்தத்தோடு இருக்கும் பொழுது குற்றம் சாட்டுதல் முடியாமல் போய்விடும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை வேண்டும். ஆனாலும் அங்கிருந்துதான பொறாமை கொண்ட மக்கள், தேசாதிபதிகள், அந்த பிரதானிகள் ராஜாவிடம் போய் தரி ராஜாவிடம் இந்த 30 நாட்கள் அந்த ராஜாவை தவிர வேறு யாரும் எந்த தேவனிடத்திலும் யாரும் மனுஷனிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று சொல்லி, மீறினால் சிங்க குகையிலே போடப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே கையெழுத்தை வாங்கி கொண்டார்கள். ராஜாவும் கொடுத்துவிட்டு அதற்கு பின்புதான் தானியேலை நினைத்து பார்த்தான். தானியேல் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து 3 தரம் தினமும் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ததை இந்த தேசாதிபதிகள், இந்த பிரதானிகள் கண்டு கொண்டார்கள். ராஜாவிடம் குற்றம் சாட்டும்படியாக வந்தார்கள். இதோ நீர் கட்டளையிட்டீர், அந்த கட்டளையை மீறி இந்த தானியேல் தனது தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனை சிங்க குகையிலே போடும்படி அவனை கொண்டு வந்தார்கள். சிங்க குகையிலே போடப்பட்ட ராஜா, அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ராத்திரியிலே எப்படி விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை. நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தானியேலை பார்த்து ஒரு வார்த்தை அந்த ராஜா சொன்னார். காலையில் எழுந்து போய் தான் வைத்திருந்த சிங்க கோயிலை வைத்திருந்த கல்லை அப்புறப்படுத்தி, இதோ தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிக்கிறவராக இருந்தாரா என்று சொல்லி கேட்ட பொழுது, ஆம், ராஜாவுக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, தேவனுக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. தேவன் தாமே தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களினை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், உண்மையுள்ள மனிதன், பரிசுத்த ஆவியால் அனுப்பப்பட்ட மனிதன் சிங்கங்கள் சேதப்படுத்துவதில்லை. கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமா என்று சொல்லி சுற்றி சுற்றி வரலாம், பல இக்கட்டுகளை உண்டாக்கலாம், ஆனால் சேதம் உண்டாவதில்லை. கர்த்தர் தூதனை அனுப்பி காத்து கொள்வார். இந்த மாதத்தில் எத்தனை சத்துருடைய கிரியைகள் எந்தெந்த வழியிலே வந்தாலும் தேவன் அவர் நீதிமான்களை விடுவிக்கிறவர். நம்மை விடுவிப்பார், இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பார். ஆம், எந்த இக்கட்டுகளில் இருந்தோமோ அந்த இக்கட்டுகளுக்கு துன்மார்க்கர்களை கொண்டு, எந்த துன்மார்க்கர்கள் இந்த இக்கட்டுகளுக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை கொண்டு வருவார். ஆம், ராஜா அந்த தானியேலை சிங்க குகைக்கு போடுவதற்கு காரணமாக இருந்த தேசாதிபதிகள், பிரதானிகளை, அவருடைய குமாரர்களை, குடும்பத்தை எல்லாரையும் பிடித்து சிங்க குகைகளை தள்ளினான். சிங்கங்கள் அங்கே அவர்களை பீறி போட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், துன்மார்க்கர்கள் தானியேல் இருந்த அந்த சிங்க குகைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள், சிங்கத்துக்கு பலியாகி விட்டார்கள். ஆனால் தானியேலோ விடுவிக்கப்பட்டு அங்கே தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தது.
அதே தேவன் இன்றைக்கும் தன் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை அருளுகிறவர். எஸ்தர் புத்தகத்தில் பார்க்கிறோம், ஆமான் என்ற ஆகாகியன் இதோ யூதனாகிய மொர்தெகாய்க்கு எதிராய், யூதர்களுக்கு விரோதமாய் பலவிதமான கட்டளை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர்தாகிய தேவன் விடுவிக்கிற தேவனாக இருந்தார். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மொர்தெகாய்க்கு தூக்கு தண்டனை கொடுக்கும்படியாக 50 முழம் உயரமுள்ள தூக்கு மேடையை செய்து அங்கே வைத்திருந்த பொழுது அதோ காரியங்கள் மாறுதலாய் மாறி ராஜாவுடைய கட்டளையினால் ஆமான் தூக்கிலிடப்பட்டதை அறிந்திருக்கிறோம். அதே தேவன் நம்மையும் விடுவிப்பார், மகிமைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.